சீமானவர்கள் சொல்லக்கூடிய அந்த தற்சார்பு பொருளாதாரம் என்பது விவசாயத்துல நவீன தொழில்நுட்பத்தை, விஞ்ஞானத்தை, அறிவியலை, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னென்ன ஹை டெக்னாலஜி இருக்கோ அதை நான் என்னுடைய விவசாயத்துல புகுத்துவேன். அந்த அடிப்படையில தக்காளி 1000 ஏக்கர் தக்காளி, பக்கத்திலே தக்காளி ஜாம் சாஸ் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, அதை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி, உள்ளூர் தேவை, வெளி மாநில தேவை, வெளிநாட்டு தேவைக்கு ஏற்றுமதி. அப்ப இந்த ஏற்றுமதி பண்றதுல தக்காளி சாஸ் தயாரிக்க தொழிற்சாலை உருவாக்குனா அதுல ஆயிரக்கணக்கான படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் வேலை இருக்கும். அதே போல பனை, சீமான் பனையை வெட்டுவாரு, அது தெளிவா சொல்லியிருக்காரு. பனைனா நான் பனையோட நவீன தொழில்நுட்பத்துல எந்திரங்களை கண்டுபிடிச்சு நீ உலக நாடுகள் இருக்கு அந்த எந்திரத்தை கொண்டு வந்து லிப்ட் மாதிரி இன்னைக்கு ஹைடெக்கான ஹிட்டாச்சி இல்லையா வண்டி, அது மாதிரி ஜேசிபி மாதிரி வண்டிகளை உருவாக்கி அதுல இருந்து நேரா போய் லிப்ட் மாதிரி சட்டம் பட்டணம் போட்டுனா நேரா போய் பனையை ஏற போறாங்க, தூய்மைப்படுத்தி வர போறாங்க. இப்படி பனை கிட்டத்தட்ட 840 பொருட்களை வந்து பனை தருது. அதை வச்சு அதுல இருந்து ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து நாம வந்து பொருளாதாரமாக ஈட்ட முடியும். அதே போல தென்னை, பொள்ளாச்சி பகுதியில் அதிகமாக தென்னை இருக்கு. தென்னையிலிருந்து தென்னை சார்ந்த பொருட்கள், வெறும் இளநீர் மட்டும் கிடையாது, தேங்காயிலிருந்து தேங்காய் முட்டாயி, நார்ல இருந்து சனது வைக்கிற தொழிற்சாலை அப்படின்னு அதுல பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கான வேலை வாய்ப்பு. தென்னை மட்டும் கிடையாது, தென்னை, பனை, அதே போல வந்து வாழை, அதே போல கரும்புல இருந்து கரும்புச்சாறு எடுத்து அதுல இருந்து சர்க்கரை, அதுல இருந்து அதை சார்ந்த தொழிற்சாலை. அதே போல வந்து எள்ளிலிருந்து எள் சார்ந்த பொருட்கள், எண்ணெயை வந்து அரசே உற்பத்தி பண்ணி ஒரு தனியார் இன்னைக்கு வந்து எண்ணெயை விற்க முடியுது. ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் 400 ரூபாய். ஒரிஜினல் அது கிடைக்குமானா அது சந்தேகம் தான். ஆனா அரசே அதை தயாரித்து இது போல குறிஞ்சி அங்காடி போல, மருதம் அங்காடி போல அந்த அங்காடிகள்ல விற்கப்படும். குறிஞ்சி அங்காடியில மலை சார்ந்த பொருட்கள், மருதம் அங்காடியில மருத நிலத்துல என்னென்ன விளையுமோ அது சார்ந்த பொருட்கள் விற்கப்படும். கருணாநிதி ஜெயலலிதா போறன்னு முடிவெட்டேன்னு வச்சுக்க, எங்களெல்லாம் சுடுகாட்டில் போட்டு அவனுக்கு போடணும். ஏற்கனவே 50 ஆண்டுகளா என் சித்தப்பனும் பெரியப்பனும் மாமனும் மச்சானும் செஞ்ச துரோகத்துக்கு தான் உங்க பிள்ளைங்க முச்சத்தில் கத்தி கிடக்கும். 50 ஆண்டுகளா போட்டு என்ன வச்சிருக்கேன்